மே 30 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. காயங்களை கட்டுங்கள். இன்றைய வேதாகம பகுதி சங்கீதம் 147 முதல் 7 வசனங்கள். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டிச் சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். குறிப்பு வசனம்: இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். சங்கீதம் 147:3. லீசா, எனக்கு உன் உதவி தேவை என்று என் கணவரின் குரலிலிருந்த அவசரம் என்னை துரிதப்படுத்தியது. நான் திரும்பிய போது அவரது தலையின் மேல் பகுதி காயப்பட்டிருந்ததை கண்டேன். அழுத்தி பிடித்திருந்தும் இரத்தம் வழிவது நிற்காததால் என் கணவருக்கு மருத்துவரின் மருத்துவ பராமரிப்பு தேவை என்பதை உணர்ந்தேன். அவசர சிகிச்சை பிரிவுக்கு விரைவாக சென்றதால் ஒரு மருத்துவர் வெற்றிகரமாக இரத்தம் வழிவதை நிறுத்தினார். சில காயங்கள் தானாக ஆறுவதில்லை. ஆழமான நீடித்த குணமுண்டாக அவை மூடப்பட வேண்டும் அல்லது கட்டப்பட வேண்டும். உணர்வு ரீதியான மற்றும் ஆவிக்குரிய காயங்களுக்கும் இது பொருந்தும். மேலும் சங்கீதம் 147 இந்த காயங்களை கட்டி குணப்படுத்தக்கூடியவரை நாம் அடையாளம் காண்கிறோம். இந்த சங்கீதம் ஒரு துதியின் பாடலாகும். இது தேவனின் வல்லமையான சிருஷ்டிப்பு கிரியைகளை விவரிக்கிறது. ஆனால் சிருஷ்டிப்பு மீதான தேவனின் வல்லமையான கரிசனையினோடு அவருடைய ஜனங்கள் மீது அவர் கொண்டிருக்கும் தொடர்ச்சியான அன்பும் அக்கறையும் அடங்கியுள்ளது என்கிற நினைவூட்டல்கள் இந்த சங்கீதம் முழுவதும் காணப்படுகிறது. இது நொறுங்குண்டவர்களையும் காயப்பட்டவர்களையும் தாங்கி அவர்களுக்கு சமாதானம் உண்டாக்கி மேலும் அவரது நியாயங்களில் வழிநடத்தும் வல்லமையாயிருக்கிறது. நம் இதயங்கள் காயப்படுகையில் இந்த பிரபஞ்சத்தை படைக்கவும் பராமரிக்கவும் போதுமான ஆற்றல் வாய்ந்த தேவன் நம்மையும் அன்புடன் கவனித்துக் கொள்ளுகிறார் என்பதை நமக்கு உறுதியளிக்க சங்கீதம் 147 உதவுகிறது. கிறிஸ்து 2ஆம் முறை வரும் வரை எல்லா காயங்களும் முழுமையாக குணமடைவதில்லை என்றாலும் நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு துக்கத்திலும் துன்பத்திலும் தேவன் வல்லமையாய் செயல்படுகிறார் என்பதை நாம் அறிந்து ஆறுதல் அடையலாம். உங்கள் வாழ்க்கையில் என்ன காயங்கள் இன்னும் குணமடைய வேண்டும்? முழுவதும் குணமடைவதற்காக நீங்கள் காத்திருக்கையில் தேவனுடைய வல்லமையால் உங்களை தாங்குகிறார் என்பதை அறிவது உங்களை எவ்வாறு ஊக்குவிக்கிறது? சிருஷ்டிப்பின் தேவனே, சிருஷ்டிகளில் வெளிப்படும் உமது வல்லமையைக் கண்டு நான் வியக்கிறேன். நொறுங்குண்டதும் காயமடைந்ததுமான என் இதயத்தை குணப்படுத்த இதே வல்லமை செயல்படுவதற்காக உமக்கு நன்றி. இன்று உம்மில் இளைப்பாற எனக்கு உதவும். ஆமென்.